நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பலன். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களா? ரிஷபராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை பார்த்திங்கன்னா 9 பாதமாக அந்த வீட்டில் 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு இடமாகவும் சந்திரன் உச்சமாகக்கூடிய இடமாகவும் இந்த வீடு அமைய பெற்றிருக்கு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பயிற்சி, இந்த வருட குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு வருட காலத்திற்கு குரு கடக வீட்டில் பயணிக்க போகிறார். அப்போ இந்த ஒரு வருட காலமும் குரு நல்ல பலனை தருவாரா அல்லது நமக்கு ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகளை தருவாரா என்பதை இன்று நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபத்தில் பிறந்த இந்த 3 ராசி நேயர்களுக்கான ஒரு நிலை என்னென்னா, குரு 8-11க்கு சொந்தக்காரர். அதாவது ரிஷபத்திற்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி சொந்தக்காரர். இவர் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து 3ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய சகோதரஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்பு சகோதரர்களுக்கான உறவு முறை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பாண்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் சடனாக சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேருமே ஒரு நல்ல பேசிகிட்டே இருப்பாங்க. சடனாக சண்டை, என்ன எதற்காக சண்டை போட்டோன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி உடன் பிறப்புகளால் ஒரு சிறு மனச்சங்கடங்கள் உண்டாகக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் உடன் பிறப்புகிட்ட இருந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் 11ஆம் இடம், அதாவது ரிஷபத்திற்கு 11ஆம் இடமும் அந்த குருவோட வீடு தான். அதுக்கு 5ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ 11ங்கிறது மூத்த சகோதரன். இளைய சகோதரனுக்கும் இவங்களுக்கு தான் ஆகாதே ஒழிஞ்சு மூத்த சகோதரனோட இவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க. எப்பயுமே அண்ணன் சொன்னால் அதுக்கு மறுபேச்சு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் கொடுக்கப்படும். அப்போ அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம செயல்படுத்தலான்னா கட்டாயம் உங்களுக்கு அது நன்மையை தான் தரும். அடுத்தபடியாக ரிஷபத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டிற்கு இந்த குரு பார்த்திங்கன்னா 12இல் போய் நிற்க போகிறாரு. அப்போ 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம் அல்லவா ரிஷபத்திற்கு. இப்போ அந்த 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு உச்சநிலையில் இருக்கும் பொழுது தாய்க்கு உடல் உபாதைகளை தரும். கட்டாயம் தாய்க்கு உடல் உபாதைகளில் ஒரு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ அல்லது செலவுகள் அப்படிங்கிறத நமக்கு மருத்துவ செலவு கட்டாயம் உண்டு. அப்போ நம்ம கவனமாக தாயை கண்காணிக்க வேண்டும். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடியவங்க தாய் மேலே ஒரு தனி பற்று காமிக்கணும், அக்கறை கட்டாயம் வேணும். அடுத்தது கன்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரிஷபத்திற்கு 5ஆம் இடம். ஆனால் குரு எங்கே அமர்க்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிக்கு 11ஆம் வீட்டில், அதாவது பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து 3ஆகவும் கன்னிக்கு அது 11ஆம் இடமாகவும் மாறும். அப்போ குழந்தைகளால் கட்டாயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் உண்டுங்க. 11ஆம் இடம் இல்லையா, 5ஆம் இடத்திற்கு அது 11ஆம் இடம். குழந்தைகள் மூலியமாக இப்போ இந்த வருஷம் இப்போ 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்லேயே பிள்ளைங்க நல்ல மார்க், உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க பேர் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கூட இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம். அதே போல் குழந்தைகளால் இவங்க மன மகிழ்ச்சி கொள்ளுவாங்க. எங்கள் பொண்ணுங்க, அதாவது இன்னாரோட பையன்னு சொல்கிறத காட்டிலும் இன்னொரோட அப்பான்னு சொல்கிறதுக்கு நான் பெருமை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரிஷப ராசிக்காரங்களோட குழந்தைங்க இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்தக்கூடிய வருடமாக இருக்கும்.
அதே போல் ரிஷபத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலாம் வீடு. அந்த 6ஆம் வீட்டிற்கு அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக மாறும். அப்போ வேலை வாய்ப்பு, இன்று வரை வேலை வாய்ப்பில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்னா, திடீர்னு இவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது எப்பயோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, அது இந்த காலகட்டத்தில் அது அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடாமே விட்டுருப்பாங்க. வருட கணக்கில் ஓடி இருக்கலாம், அல்லது மாத கணக்கில் ஓடி. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம் வரும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் இப்போ வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கடிதம் கிடைக்கும். அந்த மாதிரி திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி போகக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது ரிஷபத்திற்கு 7ஆம் இடம் விருச்சகமாகும். இந்த விருச்சகத்திற்கு பார்த்திங்கன்னா குரு போய் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 7 இதுவரையிலும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை, மறுமணம் எங்களுக்கு கிடைக்குமா, மறுமணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த வருடம் மறுமணத்திற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி பெண் கிடைக்கிறதுக்கு, குடும்பம் அமைவதற்கு ஒரு வாய்ப்பை கட்டாயம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ இருந்தே பெண் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல் ரிஷபத்திற்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த குரு தன் வீட்டிற்கு 9இல், அதாவது பார்த்திங்கன்னா தன் வீட்டிற்கு, அதாவது 8க்கு 8ஆம் இடமாக வந்து பயணிக்கக்கூடியதனால் ஒரு இடம் விட்டு இடம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் யாரோடமும் வம்பு வழக்கு வேண்டாம். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலியமாக ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். புதிய நட்புகளை தவிர்ப்பது நல்லது. புதுசாக ஒரு நண்பர் என்னோடய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணார், ஜங்ஷனில் பார்த்து பேசினார் அப்படின்னு ஒரு புதிய நட்பை பாராட்டாமல் இருப்பது நன்மையை பயக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம், பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியத்திற்கு அந்த குரு பார்த்திங்கன்னா 7ல் சப்தமஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ பாக்கியத்திற்கு 7னா கட்டாயம் தகப்பனுக்கு அது 7ஆம் இடமாக. தகப்பன் அதாவது இன்று வரை பூர்வீக சொத்து யாருக்கெல்லாம் பங்காளி சொத்து, பங்காளி 7ஆம் இடம் என்பது பங்காளி. அப்போ பங்காளி சொத்து இன்றைக்கி ஒரு எங்களுக்கு வரலைங்க, நாங்கள் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டுருக்கோம், கிடைக்குமா எங்களுக்கு, அது அதன் மூலிமா எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க எல்லாமே கொஞ்சம் முழிச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ரிஷபத்திற்கு கட்டாயம் இந்த வருடம் சொத்தின் மூலியமாக ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லலாம், தந்தையின் மூலியமாகவும் ஒரு லாபம் உண்டுன்னு சொல்லலாம், பங்காளி சண்டை விலகக்கூடிய காலமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம். அந்த கும்பத்திற்கு நேர் 6ஆம் வீட்டில் குரு பயணிக்கிறார். அப்போ 10க்கு 6ஆக மாறுவதால் தொழில், புதுசாக தொழில் செஞ்சு லாபம் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். அதனால் புதிய தொழில் எதுவும் சடனாக போய் செய்யாதீங்க. செய்யக்கூடிய தொழிலையே இன்வெஸ்ட்மெண்ட்டு சேர்த்து செய்யாதீங்க. இருக்கக்கூடியதையே அப்படியே இந்த வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷபத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தான அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு அது 5ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா லாபங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு லாபம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபம் வந்து எதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா இளைய சகோதரன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 12ஆம் இடம் மேஷம். அந்த 12ஆம் வீட்டிற்கு குரு 4இல். அப்போ வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டில் சொத்து வாங்கணுங்க. நான் ரொம்ப நாள் ஆசை, வெளிநாட்டில் நான் வசிச்சிட்ருக்கேன், வீடு கிடைக்கல எனக்கு, அல்லது ஒரு நிலம் கூட என்னால் அங்கே வாங்க முடியல, ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரூம் எடுத்து என்னால் போய் சொந்தமாக இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கும். ஏன்னா சுப விரயம் உண்டு. அதனால் வந்து இந்த வருடம் வெளிநாட்டில் ஏதாவது வீடு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த அனைவருக்குமே குரு பெயர்ச்சி இந்த வருடத்திற்கு பாதி நன்மையும் ஒரு குறைபாதி தீமையும் உண்டு.
இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் குரு பெயர்ச்சியில் நாங்கள் என்னங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அது உங்களுக்கு மேன்மேலும் கை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டிற்கு அது 11ஆம் வீட்டில் போய் அந்த குரு அமர்றார். அப்போ கட்டாயம் குலதெய்வ வழிபாடு உங்களை மென்மேலும் நல்ல ஒரு நிலையை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடு மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். இந்த வருடம் முழுவதுமே உங்கள் குலதெய்வத்தை விடாத பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நன்றி.